சென்னையில் 3 மக்களவை தொகுதிகளிலும் புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்கள் மக்களவைத் தேர்தலில் அதிக ஆர்வம் காட்டாதது தெரியவந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம். இங்கு 3,06,05,793 ஆண் வாக்காளர்களும் 3,17,19,665 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி தொகுதிகளை தவிர்த்து மற்ற 37 தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்களே அதிகம் உள்ளனர். எனினும் 2024 மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமுள்ள 7 தொகுதிகளில் அவர்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டவில்லை என தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சென்னை நகரில் மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை ஆகிய 3 தொகுதிகளிலும் ஆண் வாக்காளர்களை விட அதிகமாக இருந்தும் பெண் வாக்காளர்கள் குறைவாகவே வாக்களித்துள்ளனர். இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகள் அமைந்துள்ள ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் தொகுதிகளிலும் பெண் வாக்காளர்கள் வாக்களிப்பதில் ஆண்களை விட குறைவாகவே ஆர்வம் காட்டியுள்ளனர். மத்திய சென்னை தொகுதியில் 3,70,660 ஆண்கள் வாக்களித்த நிலையில் 3,57,819 பெண் வாக்காளர்களே ஜனநாயக கடமையாற்றியுள்ளனர். இதேபோல் வடசென்னை தொகுதியில் 4,51,334 ஆண்கள் வாக்களித்த போதிலும் 4,47,884 பெண்களே வாக்களித்துள்ளனர். தென் சென்னையில் 5,52,089 ஆண்கள் வாக்களித்த நிலையில் சுமார் 9,000 குறைவாக 5,43,842 பெண்கள் மட்டுமே ஓட்டு போட்டுள்ளனர். சென்னையை ஒட்டி ஆலந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியிலும் ஆண்களே அதிக அளவாக 7,30,030 பேர் வாக்களித்துள்ளனர். அங்கு ஆண்களை விட சுமார் 25,000 பெண்கள் குறைவாக வாக்களித்துள்ளனர். இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகள் அதிகம் அமைந்துள்ள காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருந்தும் ஆண்களை விட குறைவாகவே பெண்கள் வாக்களித்துள்ளனர். மேற்கண்ட 6 தொகுதிகள் மற்றும் சேலம் மக்களவை தொகுதி ஆகிய 7 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆண்களை விட அதிக எண்ணிக்கையில் இருந்தும் பெண் வாக்காளர்கள் குறைவாகவே வாக்களித்துள்ளனர். மகளிர் சிறப்பு பேருந்துகளால் அதிகம் பயன்பெறும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் பெண்கள் அதிக அளவில் வாக்களிக்க வருவர் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் இப்பகுதிகளில் பெண்கள் மத்தியில் வாக்களிக்கும் ஆர்வம் குறைந்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம், குறிப்பாக பெண்களின் வாக்குப்பதிவு விகிதம் குறைந்ததற்கு விடை கண்டு அதை அதிகரிக்க வேண்டியது உரியவர்களின் ஜனநாயக கடமை. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக எஸ். சசிதரன்.